ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்பிள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் மார்ச் 9ஆம் தேதி முதல் மார்ச் 15ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா, மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதாவது இப்போ அவருடைய பவர் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். காரணம் என்னென்னா, வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. ஹீ இஸ் மூவிங் ஃபார்வர்ட். அடுத்த ஒரு 2 மாதத்தில், இப்போ மார்ச்சில் இருக்கணும், ஏப்ரல் மே மாதம் அவர் பயிற்சிக்கு தயாராகிறாரு. அந்த பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு, இந்த ரிஷபராசிக்கு வந்ததுனால வரக்கூடிய நற்பலன்களை இப்போ வாரி வழங்கிட்டு தான் போக போகிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அந்த இடத்துலேயே சந்திரனும் சேர்ந்துருக்கார். சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, கேது கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது கும்பராசியில் சனி சூரியன் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த வாரத்தில் சனி சூரியன் கும்பராசியில் இருக்கார். மீன ராசியில் சுக்கிரன் புதன் ராகு. இதில் புதன் அந்த இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் சுக்கிரன் குரு பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக, சுக்கிரன் உச்சஸ்தானத்தில் இருக்கார். பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக இந்த புதனுக்கு நீச்ச பங்க ராஜ யோகத்தை கொடுக்கிறாரு. இதுதான் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வாரத்தில் சூரியன் மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இந்த வாரத்தில் சந்திரன் தன் பயணத்தை மிதுன ராசியிலிருந்து துவக்கிறாரு. மிதுன ராசியில் மார்ச் 9ஆம் தேதி மாலை 5:47 அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5:47 விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி மாலை 5:47 முதல். இது எத்தனை நாள் வரைக்கும்னா, மார்ச் 12ஆம் தேதி விடியற்காலை 2:17 அதாவது திங்கட்கிழமை 10, செவ்வாய்க்கிழமை 11, புதன்கிழமை 12ஆம் தேதி விடியற்காலை 2:17 வரைக்கும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த மார்ச் 12ஆம் தேதி அன்னைக்கு விடியற்காலை 2:17 மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதாவது சந்திரன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம். இங்கே 14ஆம் தேதி மதியம் 12:54 வரைக்கும் இருக்கிறதுனால சிம்ம ராசியில் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்ச உடனே வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12:58 கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதாவது சந்திரன் கன்னி ராசிக்குள்ள பயிற்சியாகி சுக்கிரன் குரு மற்றும் புதனின் செவ்வாயின் பார்வையில் புதனின் பார்வையில் வந்துடுவார். இந்த 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியனின் பார்வையும் சந்திரனுக்கு கிடைக்கும். இந்த சந்திராஷ்டமம் ஃபார் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் 14ஆம் தேதி மதியம் 12:58 17ஆம் தேதி விடியற்காலை, அடுத்த வாரம் விடியற்காலை 1:17 வரைக்கும் சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் வெளியில், இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு வயதானவர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சாக்லேட், ஒன்றா சாக்லேட் இல்லாட்டி வெள்ளைக்கட்டியை கொடுத்துட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்கோ. அன்றைக்கு தடைகள் இல்லாமல், ஓரளவுக்கு சிக்கல் இல்லாமல் போகிறதுக்கு இந்த வெள்ளைக்கட்டி தானம் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு தேவையற்ற அவமானங்களை தவிர்க்கிறதுக்கு உதவும். இதுதான் இந்த வாரத்திற்குண்டான சந்திராஷ்டம ராசிகள் மற்றும் அதற்குண்டான பரிகாரம். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம்.
மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். செவ்வாய் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். 3ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் உங்களுக்கு அனுகூல பலன்களை தரக்கூடிய வகையில், அதுவும் இந்த வார ஆரம்பத்தில் சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரக்கூடிய வகையில் இருக்கார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய சூழ்நிலை அமைச்சு கொடுக்குறாரு. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார். சந்திரன் இந்த வாரத்தில் 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் எல்லாமே வளர்வரை சந்திரனாக இருக்கார். அதாவது 14ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் வளர்வரை சந்திரன் தான். அதனால் உங்களுக்கு கெடுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. சந்தோஷ அனுபவங்கள், கடன் பிரச்சனைகளை புதுசாக ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதில் சூரியனும் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. இதனால் உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதி விரயத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு சில அரசாங்க வகையில் செலவுகள் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், வண்டி ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட், இது சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகளாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடிய நாட்களாக வண்டி மாற்றம் ஏற்படணும், அதே மாதிரி வீடு மாற்றம் ஏற்படணும், சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நற்செய்திகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுகின்ற காலத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில், அதாவது 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். மனசில் தெளிவான சிந்தனையோட, உடம்புல உற்சாகத்தோட, வியாதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தி அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும், ஆதாயத்தை தரும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய அறிவு திறமைக்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவார்கள். குறிப்பாக நீங்கள் ஏதாவது வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் நற்செய்திகள் வரதுக்கு 14ஆம் தேதிக்கு மேலே நற்செய்திகள் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். நீங்கள் இடமாற்றம் இந்த மாதிரி காரணத்தினால சூரியன் 12ஆம் இடத்துக்கு வருதுனால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 12ஆம் இடத்துல ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்படுது. அதனால் உங்களுக்கு நைட்டு டிஸ்டர்பன்ஸ் மட்டும் இல்லை, பகலில் கூட உங்களால் தூங்க முடியாது. உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது உங்களுக்கு இந்த பூரிப்பில் இந்த லவ் மூடில் இருப்பீங்க. இந்த ரொமான்ஸ் மூடில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் சுக்கிரனும் குருவும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மட்டுமல்லாமல் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றிணைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவுத்திறமை அதிகரிக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும், தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு படிக்கணும். ஆனால் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார், எனக்கு ரிசல்ட் வரல சார் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல செய்திகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் சந்தோஷ அனுபவங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பார்த்தா, நீங்கள் காலையில் சூரிய உதயத்தப்போ ஆதித்ய ஹிருதயம் படித்து வாருங்கள். ஏன்னா சூரியன் 12ஆம் இடத்துல போய் மறையிறாரு. உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் குறையிறதுனால சூரியனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன நிம்மதி மட்டுமல்லாமல் முன்னோர் ஆசீர்வாதமும் பெறக்கூடிய யோகத்தை அந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான வாரம். 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், இந்த 4 இடங்களிலும் வளர்வரை சந்திரன் இருக்கிறது விசேஷ பலன்களை தரார். இதில் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், விரையாதிபதி செவ்வாய் இருக்கார், அஷ்டமாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு பண பலத்தை அதிகப்படுத்துவார். கடல் கடந்த தொடர்புகள் உதவிகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஃபாரின்லேருந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதிர்பார்த்தீங்கன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கண்ட்ரோல்டாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகளில் அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் சங்கடப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உடன்பிறப்புகள் உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. அதாவது நீங்கள் தம்பி தங்கைகளையோ அல்ல அண்ணனையோ வருந்துற மாதிரி பேசுகிறத விட அவங்க உங்களை வருத்தப்படுற மாதிரி பேச வைப்பாங்க. அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் ஏதோ பண்ணாத மாதிரியும் அவங்க மட்டும்தான் ஏதோ உதவி பண்ண மாதிரியும் சில விஷயங்களை பேசுவாங்க. இதில் உடன்பிறப்புகள் மட்டும் இல்லைங்க, உங்கள் குழந்தைகளும் அதற்கு விதிவிலக்கல்ல. அதனால் அந்த குழந்தைகளிடமும் இந்த வாரத்தில் கொஞ்சம் மென்மையோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது
சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய கிரகங்கள் இந்த வாரம் முழுவதும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் சூரியன் வந்து 14ஆம் தேதிக்கு மேலே தான் சப்போர்ட் ஜாஸ்தியாகுது. 10ஆம் இடத்துல கொஞ்சம் பதட்ட வேலை பழுவை கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இந்த சூரியனும் 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு அரசாங்க வகையில் செல்வாக்கு அதிகரிக்கும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதுவும் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள், உங்களுக்காக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு மனிதர் கிடைக்கிறதே கஷ்டம், ரிஷபராசியில் பிறந்தவங்கலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி பாராட்டி பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதுவும் நீங்கள் மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழிலில் இருக்கிறவங்க, யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பண வருமானத்தில் இரட்டிப்பு வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது, தங்க நகைகள் வாங்குவது, சொந்த வீடு வாங்கிறது, கார், 2 வீலர் மாற்றுவது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமும் ஏற்படும். அலுவல் ரீதியாக தசமஸ்தானத்துக்கு தசமஸ்தானத்து அதிபதியான சனி தசமஸ்தானத்திலே இருக்கார். 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிக முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு இது வளர்ச்சியை தரும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு இந்த வாரம் சந்தோஷ அனுபவங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த வார கடைசியில் 14லேருந்து 17ஆம் தேதிக்குள்ளார குடும்பத்தில் சந்தோஷம், வம்சவிருத்தி போன்ற அமோக பலன்கள் ஏற்படுகின்ற நாட்கள். அந்த நாட்களில் உங்களுக்கு பூர்வீக சொத்து பங்கு கிடைக்கிறதுல இருந்த தடைகளும் விலகும். முடிஞ்சதுன்னா அந்த நாட்களில் 14th மார்ச் to 17th மார்ச்சுக்குள்ளார குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் மலை மீது இருக்கும் முருகன் சன்னிதானத்திற்கு சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு தடைகளற்ற, எதிரிகளற்ற வாழ்க்கையை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுத்து அனைத்து விதத்திலும் வெற்றியை தருவார். குறிப்பாக வார்த்தைகளால் வரக்கூடிய சங்கடங்களை தவிர்ப்பதற்கு குருவாக இருந்து வழிநடத்துவார். மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. 1ஆம் இடம் to 4ஆம் இடம் வரைக்கும் இது வளர்ச்சியை தரக்கூடிய இடம். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடமான நிகழ்வுகள் விலகி சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 9ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கையிலிருந்து சூரியன் பிரிகிறாரு. இது மேலும் நற்பலன்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒற்றுமை தன்மைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை உங்களுடைய வேலை வாய்ப்பில் நல்ல மாற்றங்கள் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மட்டும் இல்லாமல் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணால் நல்லது. ஆனால் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அகலக்கால் வச்சிங்கன்னா உங்களுக்கு அனாவசியமான நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 12 முதல் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு பணவரவு, குடும்ப சந்தோஷம், குடும்பத்தில் ஒற்றுமை போன்ற நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிற 9ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வருமான அதிகரிப்பு ஏற்படும். குறிப்பாக வியாபாரிகளுக்கு வருமானம், வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்ட காற்று அடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு சீட்டு போட்டிருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது மெச்சூர் ஆகிட்டு அந்த பணம் பல்க் அமௌண்ட் உங்கள் கைக்கு வரத்துக்கு உண்டான நாட்கள் 9 முதல் 12. ஸோ வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சிலருக்கு வேலை வாய்ப்பில் மாற்றம் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்கிறதுக்கோ இல்லை வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கோ முயற்சி எடுத்தால் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவர்களுக்கு இந்த வாரம் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். புதுசாக கடன் வாங்க மாட்டீங்க. இருக்கிற கடன் அடைச்சா போதுங்கிற மென்டாலிட்டியில் இருக்கீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த வாரத்திலிருந்து சில நல்ல மாற்றங்களை நீங்கள் உணரக்கூடிய வகையில் இருப்பீங்க. உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சி ஃபாரினுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் இப்போ ஆஸ்திரேலியாலையோ
இல்லை கனடாலேயோ இல்லை லண்டன்லேயோ போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர்த்துக்கு வந்து நான் வேலையில் இருக்கேன் சார், ஃபாரின் போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஆன்லைன்லேயோ இல்லை கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லேயோ ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வரும். இதன் மூலமாக உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிக முதலீடுகள் செய்யக்கூடிய நேரம். அவசரப்பட்டு முதலீட்டை ஜாஸ்தி பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி விரயஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால சில நஷ்டங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போ அப்படின்னா மே மாதத்துலேருந்து அடுத்த அக்டோபருக்குள்ளார உங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பெருசாக நஷ்டம் வராமல் இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து சனி வந்து உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கார். குரு, செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள், புதன் ஆகிய கிரகங்கள் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். அவசரப்பட்டு முதலீடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி மொழி பதுங்கி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். பாலமுருகனை வழிபடுங்கள். அப்படி இல்லைன்னா திருமணமாகி தம்பதியாக இருக்கக்கூடிய முருகனை வழிபட வேண்டும். நான் பாலமுருகன்னா குழந்தையாக இருக்கக்கூடிய பாலமுருகனை வழிபட வேண்டும். இந்த பழனியில் இருக்கிற மாதிரி தண்டம் தாங்கி நிற்கும் முருகனை வழிபட்டால் கோபம் ஜாஸ்தியாகும். அதனால் குழந்தை வேலாயுத சுவாமின்னு பழனிக்கு கீழே அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திருவாவணன் குடியில் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுங்கள். உங்களுக்கு மன அமைதி மட்டுமல்லாமல் ஆரோக்கிய அமைதியும் உலகத்தில் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுதலையும் கிடைக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன், ராசிநாதன் சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கார். 9ஆம் தேதி மாலை 5:47 வரைக்கும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறதுனால அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில செலவுகள், ஒன்றா அலுவலக ரீதியாக செலவுகள், உடன்பிறப்புகளுக்காக செலவுகள், குழந்தைகளுக்காக செலவுகள், வியாபாரத்திற்காக செலவுகள், அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமாக இல்லை முன்னோர்களுக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றும் இது இவ்வளோ சொல்கிறீங்களே சார், எங்களுக்கு எதுன்னு எப்படி எடுத்துக்கிட்டோன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த செவ்வாய் எங்கே இருக்காரோ அது சம்பந்தமாக செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செவ்வாயும் சந்திரனும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளை தான் ஏற்படுத்துவாங்க. அதனால் இப்போ நான் சொன்ன டாப்பிக்லாம் உங்களுக்கு செலவு ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ள 9ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 12ஆம் தேதி விடியற்காலை வரைக்கும் இருக்கார். இது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்பில் முன்னுரிமையை கொடுத்து வெளிநாட்டுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கோ அல்லது உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்புகள் இருக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது அந்த 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் வந்து 2ஆம் இடத்துல இருப்பார். சனி சூரியனின் பார்வையில் இருப்பார். இந்த நாட்களில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தையில் தான் உங்களுடைய எதிரிகள் கூட மடங்கி மயங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்து அதிபதி சனி அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும், அந்த இடத்துல சூரியனோடு சேர்ந்திருந்தாலும், அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரும். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய 9 உங்கள் ராசிக்கு 9, 11 அதிபதி சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. அதனால் உங்கள் கௌரவம் பாதிக்கப்படாது. உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய வாய்ப்பும் மிகைப்படுத்திய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அஷ்டமஸ்தானத்துக்கு சனி போகிறதுக்கு தயாராகிட்டுருக்காரு. இதனால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, குடும்பத்தில் பாதிப்பு வருமானு கேட்டால் டெம்பரவரியாக ஒரு பதட்டம் இருக்கும். எப்போ அப்படின்னா மார்ச் 29லேருந்து ஏப்ரல் கடைசி வரைக்கும் அந்த ஒரு மாதம் மட்டும் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்வான்ட் இஷ்யூஸ் கிராப்பப் ஆகும். வேண்டாத பேச்சுக்களை பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் குடும்ப பந்தம் அதிகரிக்கக்கூடிய நேரம். இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருந்தீங்கன்னா அதில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க, இல்லை மாப்பிள்ளையை பார்க்கணுன்ட்டு உங்கள் வீட்டை உங்களை தேடி வந்திருப்பாங்க. ஆனால் எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாமே சுமூகமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சின்ன வார்த்தை நீங்கள் விரக்தியாக பேசுகிறது, இல்லை உங்கள் குடும்பத்தார் பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த திருமணத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தும். இது
ஏற்படுறதுக்கு காரணமே இந்த சனி தான். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களை குறை சொல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாகவும் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த கடகராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம், ஏன்னா இந்த வாரத்தில் அந்த முதல் ஒரு 2 நாளை தவிர மற்றது எல்லாமே உங்களுக்கு வருமானத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த வாரத்துக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மட்டுமல்லாமல் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை, குருவை வணங்குங்கள், சித்தர் பெருமக்களை வணங்குங்கள், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாரை வணங்கிட்டு வாங்க. இதுவே உங்களுக்கு பரிகாரமாக மன நிம்மதியை தந்து வளர்ச்சியை தரும். சிம்மராசி அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் 11ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த வாரம் ஆரம்பமே அமோகமாக இருக்குது. இந்த வாரம் முழுவதும் செவ்வாய் சாதகமாக இருக்கார், குரு சுக்கிரன் சாதகமாக இருக்காங்க. அஷ்டம சுக்கிரன் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னா கிடையாது. ஏன்னா சுக்கிரன் குரு பரிவர்த்தனா யோகம். எதிரியே உங்களுக்கு நண்பனாக மாறுவான், எதிரியே உங்களுக்கு நல்லது பண்ணுவான். உங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்க அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் வாழ்க்கையில் நல்லது பண்ணக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு நிம்மதி பிறக்கக்கூடிய நேரமாக இருக்கும். அஷ்டம சனி போனார்னா எங்களுக்கு இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுமா சார் அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. சனி எதிரி வீட்டுக்கு போகிறாரு. எதிரி வீட்டுக்கு போய் மறையிறது ஒரு விசேஷம். பொதுவாக மற்ற ராசிக்காரங்களுக்கு எப்படியோ வேறு மாதிரி இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும், சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி பெரிய கெடுதலை ஏற்படுத்தாது. பண விவகாரங்களையும் வார்த்தை விவகாரங்களிலும் கவனமாக இருந்துட்டால் போதும், மற்றபடி கெடுபலன் இல்லை. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மரியாதையை பெற்று தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் சந்திரன் குடும்பஸ்தானத்துக்கு 14ஆம் தேதி என்னைக்கு வராரு, உங்கள் ராசியில் 12லேருந்து 14 இருக்க போகிறாரு. இந்த 2 நாட்களும் 12th to 14th மார்ச் அண்ட் 14th to 17th மார்ச் இது ரெண்டுமே உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவில் இருந்த அந்த பிரிவை விலக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக வழக்காடு மன்றத்துக்கு அலைஞ்சிட்ருக்கீங்க, இல்லை பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்களுக்கெல்லாம் சில வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வார கடைசியில் 14 முதல் 17 உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக பணபலம், உடன்பிறப்புகள் மூலமாக பணபலம், உறவுகளின் மூலமாக வருமானம், திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பண வருமானம், உங்களுடைய சுய உழைப்பின் மூலமாகவும் பண வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வார கடைசி, அதாவது இன்னும் சொல்லப்போனால் 12ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சி கௌரவத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், அதாவது சிம்ம ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு கடுமையான உழைப்பின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படும். கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் தான் வெற்றி வாகை சூட முடியும். அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை கொடுக்கும். கூட ஒர்க் பண்ணுறவங்க இல்லை அரசாங்க அதிகாரிகளால் உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்கள்ல, அவர்களே உங்களுக்கு சிக்கலை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கரெக்டாக செலுத்திடுங்க. அதே மாதிரி இந்த அரசாங்க சம்பந்தமாக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் தஸ்தாவேஜுகள்கிட்ட டீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அப்படி ப்ராப்பராக வச்சுக்கல அப்படின்னு சொன்னால் அரசு அதிகாரிகள் உங்களுக்கு தேவையற்ற குடைச்சல்களை கொடுத்து கொண்டு இருப்பார்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக ரெனியூவல் பண்ணிடுங்க. இல்லாட்டி அன்வான்ட் ஃபைன் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, தினமும் விநாயகருக்கு அருகம்பில் வைத்து வழிபட்டு வாருங்கள். அருகம்பில்லுக்கு மிஞ்சின பரிகாரம் கிடையாது. விநாயகருக்கு தினமும் ஒரு கொத்து வாசலுக்கு போங்க. வீட்டு வாசலில் மண் தர இருந்துன்னா அதில் அருகம்பில் இருக்கும். அப்படியே பிச்சுட்டு வாங்க, நல்லா பைப்பில் அலம்புங்க. கொண்டு போய் விநாயகரோட தலைமையில் வச்சுட்டு விநாயகருடைய மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. இதன் மூலம் அப்படி சப்போஸ் மந்திரம் எதுவும் தெரியாதவங்க ஓம் கணேசாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு தடைகளற்ற வாழ்வும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வும் அந்த விநாயகர் பெருமான் நல்கிடுவார். கன்னி ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்திலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. தசமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சந்திர மங்கள யோகம்.
நிலம் சார்ந்த வெற்றிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படும். நிலம் சார்ந்த வழக்குகள் வெற்றி கிடைக்கும். நிலம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் லேண்ட் இருக்குது சார், இதை விற்க முடியல, இதை நான் வீடு கட்டி ஃப்ளாட்டாக கட்டிட்டு நான் எனக்கு ஒரு வீடு, என் தங்கைக்கு ஒரு வீடு, தம்பிக்கு ஒரு வீடு கொடுக்கலான் இருக்கேன், ஆனால் என்னால் விற்கவே முடியல. இப்போ அதுக்கு நேரம் வருது. ஏன்னா இதை தாண்டிட்டா, மார்ச் மாதம் தாண்டிட்டா உங்களால் விற்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் இப்போ அதுக்கு உண்டான சான்ஸ் வருது. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதை சமயோஜிதமாக பேசி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. லாபஸ்தானத்துக்கு சந்திரன் பயணிக்கக்கூடிய 9 முதல் 12ஆம் தேதி வரை உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். குறிப்பாக தாயார் மூலமான பண உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். செல்வாக்கு மிக்க நபர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய 12 முதல் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் ஏற்படுகின்ற சூழ்நிலை. குறிப்பாக மனம் சார்ந்த எக்ஸ்பென்சஸ், அதாவது மனக்கவலைகள் அதிகரிக்கும், எண்ண விரயங்கள் அதிகரிக்கும். நீங்கள் எதையும் முன் யோசனையோடு செயல்படுவீங்க. ஆனால் இப்போ எந்த ஒரு யோசனையும் உங்களுக்கு தோணாது. நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்ச தப்போ இல்லை இப்போ பண்ணிகிட்ருக்கிற சில நல்ல விஷயத்தில் கூடிய தடைகளோ உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 12 முதல் 14ஆம் தேதி வரை. 14ஆம் தேதியிலேருந்து 17 உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் குரு, சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் ஆகிய 5 கிரகங்களின் பார்வையில், இதில் ராகுவோட பார்வையும் கிடைக்கிறது. ஸோ 6 கிரகங்கள் தொடர்பு ஏற்படுறது. இதனால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதன் மூலமாக பல பேர் உங்களுக்கு பார்ட்னராக இருந்து உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. தந்தை வழியில் உதவி, கணவன் மனைவி உறவில் உதவி, நண்பர்கள் உதவி, சக பணியாளர்கள் உதவின்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். இதன் மூலமாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் அதை மேலே மேலே வளர்த்து கொடுப்பதற்கும் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், நிலம் சார்ந்த முதலீடுகள், இல்லை எனக்கு வீடு வாங்கணும் சார், இல்லை வீட்டை ஒரு மாடியில் ஒரு 2 ரூம் கட்டிட்டா என் பசங்களுக்கு அங்கே இடம் கொடுத்துடலாம், இப்படின்னு யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வியாபாரம் சார்ந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்துக்கு தேவையான பண உதவிகளை தந்தை மூலமாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் புதன் சப்தமஸ்தானத்தில் நீச்ச பங்கம் அடைகிறாரு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே உங்ககிட்ட ஒரு மாற்றம் இருக்கும். நான் கான்ஃபிடெண்ட்டாக செய்வேன், எதையும் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சில தவறுகளை கூட அதை திருத்தி கொள்வதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய நண்பர்களின் தேவைகளுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுப்பீர்கள். இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாளுக்கு உண்டான விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்ற, விஷ்ணு சூக்தம் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்ய தெரிந்தவர்கள் பாராயணம் செய்யலாம். தெரியாதவர்கள் யூடியூப்பில் கேட்கலாம். அப்படி வசதி இருப்பவர்கள் வேத மந்திரங்களை படித்த பிராமணர்களை வீட்டுக்கு அழைத்து அந்த மந்திரங்களை உபாசனை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெற்றியை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. இதில் பாக்யாதிபதியான புதன் நீச்ச பங்கமாகிறாரு உச்ச சுக்கிரனோட சேர்ந்து. இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளார உங்கள் வீட்டில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வகையிலிருந்து உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ 9ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா மார்ச் 14 வரைக்கும் உங்களுக்கு கெடுபலன்களே இருக்காது. சந்தோஷம், மன நிம்மதி, குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, குழந்தைகளோ அல்லது உடன்பிறப்புகளோ எதிர்மறையாக ஏட்டிக்கு போட்டியாக பேசுவாங்க. ஆனால் அவங்க பேசுறதுல இருக்கிற நியாயத்துக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை சால்வ்டு. உங்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்க தடைகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த வாரத்தோட அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட தடைகள், அரசாங்கத்தில் உங்களுக்கு போட்டிருந்த தடை உத்தரவுகள்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரத்தில் அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கையின் காரணமாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா பதட்டம், நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை பண்ணணுன்ட்டு பதட்டப்படுறீங்க, அதுதான் உங்களுக்கு சிக்கல். மற்றபடி வியாதியெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு இருக்கிற டென்ஷன் தான். இதில் 10ஆவதுக்கு நீங்கள் டென்ஷன் பட்டிங்கன்னா, பதட்டம் அடைஞ்சிங்கன்னா அன்வான்ட் எக்ஸ்பென்ஸை செவ்வாய் கொடுப்பாரு.
இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் செவ்வாய் சந்தோஷத்தை கொடுப்பாரு. சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரக்கூடிய 9 முதல் 12 வளர்ச்சியை தரக்கூடிய நாட்கள். வளர்வரை சந்திரனால் 12லேருந்து 14 உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். எதிரிகளில் கூட உங்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்துவார்கள். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் இந்த 12 முதல் 14 பதவி உயர்வை பெறுவதற்கு உண்டான பேச்சுவார்த்தைகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 14 முதல் 17 உங்கள் விரயஸ்தானத்தில் செவ்வாய் குரு சுக்கிரனின் பார்வை புதனின் பார்வையில் விரையாதிபதி நீச்ச பங்கமாகிறதுனால இந்த வாரத்தில் அதீத செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அது கடனால் இருக்கலாம், புதுசாக கடன் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும், வியாபாரத்துக்காக இருக்கலாம், குழந்தைகளுடைய திருமணம் மேல் படிப்பு போன்ற விஷயங்களுக்காக இருக்கலாம், இல்லை வீடு கட்டக்கூடிய செலவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு செலவு அபரிமிதமான செலவாக இருக்கும். இந்த செலவு உங்களுடைய லைஃப் டைமில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இதன் மூலமாக உங்கள் மரியாதை உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தடைகள் ஏற்பட்டு பின் சரியாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் கடல் கடந்து போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரத்துக்குலேருந்து ஒரு முயற்சி எடுத்தால் சாதகமான பலன்கள் ஏற்படும். இந்த வாரம் 17ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய சில வழக்குகளில் இழுபறி நிலைமை இருக்குது சார், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா செவ்வாயின் பார்வை பலம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா செவ்வாய் வக்கர நிவர்த்தி அணிஞ்சிட்டாரு. அதனால் வழக்குகளிலும் நற்செய்திகள் வரும். அது போகிற மூமெண்ட்டே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவக்கிரக சந்நிதியில் நீங்கள் அந்த குரு இருப்பார், நவக்கிரகத்தில் இருக்க குரு பகவான், அந்த குரு பகவானை தினமும் தரிசித்து நமஸ்கரித்து பிரார்த்தனை செய்து வாருங்கள். குருவின் அருளால் எதிரிகள் கூட உங்களுக்கு பண உதவியை செய்து வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் செலவுகளை குறைப்பதற்கும் உண்டான உபாயத்தை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். விருச்சிக ராசி அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5:45 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் வளர்பிறை சந்திரன் 9, 10, 11, 12 11ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறார். இந்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துலேருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த திங்கட்கிழமை வரை கூட உங்களுக்கு மதிப்பு மரியாதை வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தில் வளர்ச்சி, படிப்பில் ஆர்வம், படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமானம், நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராதுன்னு நினச்சிட்டு இருந்த பணம் வந்து கொட்டக்கூடிய யோகம், அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்கு உண்டான யோகம், லாட்ரி பண முடிப்பு வரத்துக்கு உண்டான யோகம், இப்படி ஏகப்பட்ட நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த 9ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ளார நீங்கள் படுற பாடு இருக்கு, மன உளைச்சல் அவ்வளோ இருக்குது. நீங்களாக சில விஷயத்தை கற்பனை பண்ணிப்பீங்க, அடுத்தவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க சொல்லக்கூடிய அந்த இன்பிட்வீன் லைன்ஸை பார்க்குறீங்களே தவிர அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை பார்க்கறது இல்லை. இதுதான் உங்ககிட்ட சிக்கல். இதில் 10ஆவதுக்கு 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை, ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில். உங்களுக்கு எதிரின்னு சொன்னால் நீங்கள் தான். உங்களை எதிரியாக நிற்கிறதுக்கு யாரும் பயப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை இருக்கே அவ்வளவு வன்மத்தை கொடுக்கும், விஷத்தன்மையை கொண்டது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை வந்து ஏற்கனவே இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பழமொழி என்னென்னா, விருச்சிகம் தேள் கொடுக்குன்னு சொல்லுவாங்க பேசுறது. இதில் 10ஆவதுக்கு இப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் நீங்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் நெருப்பு வச்சு கொட்டுற மாதிரி இருக்கும். இந்த நெருப்பு சூடு கொட்டை வச்சு தேய்ப்பாங்க தெரியுமா சின்ன வயசில், இப்படி நல்லா தேய்ச்சிட்டு இப்படி வச்ச சூடு அப்படியே கொதிக்கும். அது மாதிரி நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நெருப்பால் கொட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுடைய தனிப்பட்ட முயற்சினால தானே தவிர அடுத்தவங்களுடைய உதவி இதில் எங்கேயுமே வராது. நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். லாபஸ்தானாதிபதியான புதன் 5ஆம் இடத்துல நீச்ச பங்கமாகி இருக்கார். அவர் தான் புத்திகாரகனும் கூட. அறிவை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் பதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் 9ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 5:47 வரைக்கும் சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த வார கடைசி வரைக்கும், இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் மார்ச் 17ஆம் தேதி காலை வரை உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் சுக்கிரன், புதன், குரு, செவ்வாய் இப்படி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ராகு, கேது உங்களுக்கு அனுகூலத்தை தருவார்கள். உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தை தரக்கூடிய வகையில் ராகு செயல்படுவார்.
இந்த வாரத்தில் கடைசியில் சூரியன் பயிற்சி ஆகிறார் 14ஆம் தேதி அன்னைக்கு 5ஆம் இடத்திற்கு. உங்களுடைய வேலை சார்ந்த பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு மாற்றங்களை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய பணபலம் உயரக்கூடிய வாரமாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் நெகட்டிவ் ஏதாவது ஆகுதுன்னா ஒரே ஒரு விஷயம் யாருன்னு கேட்டால் நீங்கள் தான். உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணால் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் திருப்புகழை படிக்க வேண்டும். திருப்புகழை படிப்பதன் மூலமாக உங்களுடைய நான் மணக்குதோ இல்லையோ வாழ்க்கை மணக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி சாயந்தரத்திலேருந்து 12ஆம் தேதி விடியற்காலை வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம், திங்கள் செவ்வாய் புதன்கிழமை விடியற்காலை 2 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது. திங்கள் செவ்வாய் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஆனால் இந்த அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் வரும்பொழுதெல்லாம், வளர்வரை சந்திரனாக வரும்பொழுதெல்லாம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டே இருக்கார். நீங்கள் அதாவது வாயுள்ள புள்ளை பிழைக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எந்த இடத்துல பேசணுமோ அங்கே தான் பேசணும். ஆனால் உங்களுக்கு இந்த அஷ்டமஸ்தானத்தில் வளர்வரை சந்திரன் வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை ஏற்படுத்தும், குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனாலும் சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போனால் சில தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்துவார். நிறைய வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவார். அதாவது கற்பனை வார்த்தைகளை கொட்டுவார். நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணி பேசுவீங்கள்ல, அந்த கற்பனை வார்த்தைகள் இந்த வாரத்தில் வரக்கூடிய நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள். ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷ அனுபவங்கள், நண்பர்களுடன் ஒத்துமைத்தன்மை ஏற்பட்டு, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைத்தன்மை ஏற்பட்டு, கடல் கடந்த நண்பர்கள் மூலமாக மனோபலம் அதிகரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 12ஆம் தேதி முதல் 17 வரை, 12 முதல் 14, 14 முதல் 17 உங்களுக்கு உங்களுடைய பாக்கியஸ்தானம் மற்றும் தசமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை, தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைப்பது, தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படுவது, வழக்குகளில் வெற்றி, இளைய சகோதர சகோதரிகளின் ஒற்றுமைத்தன்மை, சந்தோஷத்தை ஏற்படுத்துதல், குழந்தைகளால் மன நிம்மதி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த சந்திராஷ்டமம் முடிஞ்சதுலேருந்தே உங்களுடைய குழந்தைகளும் உடன்பிறப்புகளும் உங்களுடைய வளர்ச்சிக்கு இருபக்கமும் பாலமாக இருப்பார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பெருமிதத்தை நல்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், வேலைக்கு போயிட்டுருக்கிற குழந்தைகள், வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சியை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆஃபீஸில் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களை அடுத்த லெவலில் உட்காந்து வைப்பாங்க. திருமண வயதினருக்கு இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கோ இல்லை இந்த வார கடைசியில் தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுதோ திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி தாயாருடன் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு நல்ல வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இந்த சுரங்கம் வைத்திருப்பவர்கள், சுரங்கத்தில் வேலை பண்ணுறவங்க, சித்தால் வேலை பண்ணுறவங்க, கூலியால் வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த ராசியில் பிறந்தவங்க நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம், வெள்ளைக்கட்டியை யாராவது ஒரு வயசானவங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுங்கள். இப்போ சொன்னோம். அதை தவிர நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இந்த வாரம் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுவது விசேஷம். அது மட்டும் இல்லாமல் அம்பாள் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். அம்பாள் வழிபாடுங்கிறது லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வதன் மூலமாக, இல்லை துர்கா சப்தஸ்லோகி பாராயணம் செய்வதன் மூலமாக எதிரிகளற்ற வாழ்க்கையும் மன நிம்மதியும் ஏற்பட்டு குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன்கிழமை காலை வரை உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும். எதிரிகள் கூட உங்களுக்கு மறைமுகமாக சில சிக்கல்களை கொடுத்தாலும் உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையிலும் இருக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட நீங்கள் 6 வருஷமாக, 8 வருஷமாக, 10 வருஷமாக ட்ரை பண்ணி நடக்கலன்ட்டு எங்கிட்ட எத்தனையோ பேர், பணக்காரன், அவ்வளோ பணம் இருக்குது, கோடீஸ்வரன், அதெல்லாம் இருக்குது சார், என் பொண்ணுக்கு நிச்சயம் ஆக மாட்டேங்க சார் அப்படின்னு சொல்லவங்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த 30 வயசு 32 வயசில் ஏற்கனவே
நாங்கள் ஒருத்தரை லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் சார், அவர் என்னை ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடிய நபர்கள், மனஸ்தாபம் காரணமாக பிரிந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்கு. புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக 9ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளார ஒரு நல்ல நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 14ஆம் தேதி சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். அஷ்டமாதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல போய் மறைவது விசேஷம். அதனால் உங்களுக்கு பயம் ஏற்படாது, தைரியம் அதிகரிக்கும், எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. இந்த பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. புதிய பெட் அனிமல்ஸ் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் கடனுதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சார் நிலம் வாங்க வச்சுருக்கேன், அதை விற்கவும் முடியல, அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா அதில் ஏதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த இடத்த நீங்கள் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மேலும் வளர்ச்சியை தரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்த அடமானமாக வச்சு லோன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்கெல்லாம் இப்போ சாதகமான நேரமாக இருக்குது. 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அன்றைக்கி அஷ்டமஸ்தானத்தில் சனி சூரியனின் பார்வையில் சந்திரன் வராது, பௌர்ணமி சந்திரன். அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசணும். எதிரிகளின் பலம் சற்று அதிகரித்தாலும் அவர்களால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. பட் அன்வான்ட் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 14 முதல் 17 சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய தந்தை வழியில் சில நற்செய்திகள் வரும். என பாக்யாதிபதியான புதன் நீச்ச பங்கமாக இருக்கார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தடைப்பட்ட பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும், கிடைத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியம் ஏற்படும், வம்ச விருத்தி ஏற்படும், வியாபார வளர்ச்சி ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடைகள் இத்தனை நாளாக சார் நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 9 வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை வாங்கி ஒரு நிலத்தில் போட்டேன் சார், விற்கவே முடியல, அது எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னா உங்களுக்கு இப்பொழுது ஒரு நண்பர் மூலமாக இந்த இடம் தான் என்னோடதுங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்பட்டு உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம் வருது. அதாவது 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி 12ஆம் தேதி வரைக்கும், அதாவது செவ்வாய்க்கிழமை வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. புதன்கிழமை காலையிலேருந்து மனஸ்தாபம் இருக்கும். அதுக்கப்புறம் 14ஆம் தேதிக்கு மேலே சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கான பரிகாரம், இந்த சங்கடங்கள் வராமல் சந்திராஷ்டமத்தில் மனக்குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதுவரை எதிரிகளற்ற வாழ்க்கையை சமாளிச்சிட்டிங்க, இனிமேலும் வரக்கூடாது. ஏன்னா அஷ்டமாதிபதி 3ல் போய் மறையிறது விசேஷம். அதனால் நீங்கள் குரு வணக்கம் செலுத்துவது நல்லது. குருவை வணங்கி வாருங்கள், தட்சிணாமூர்த்தி குருவை வணங்கி வாருங்கள், சிவபெருமானை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு நல்வழியை காட்டக்கூடிய நல்ல மனிதரை அடையாளம் காட்டுவார். கும்பராசி அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலேருந்து 5, 6, 7 வரைக்கும் சந்திரன் டிராவல் பண்ண போகிறாரு. 8ஆம் இடத்துக்கு 14ஆம் தேதி போகிறாரு. 14 முதல் 17 உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களை தவிர அதுக்கு முன்னாடி இருக்கிற அனைத்து நாட்களும் உங்களுக்கு புதிய அனுபவங்களை தரக்கூடிய, சந்தோஷ அனுபவங்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். சுக்கிரன், புதன், செவ்வாய், குரு, இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவ். 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் ராசியிலே இருக்கிறதுனால இந்த வாரத்தில் சூரியன் சனி சேர்க்கைங்கிறதுனால உங்களுக்கு மனசில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை இருக்கும். அதாவது விட்டைத்தித்தனம்னு சொல்லுவாங்க. எதுலேயும் பற்றற்ற நிலை. இந்த பற்றற்ற நிலை என்ன ஆகும்னா எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வேலை பண்ணணும் சார், என்ன பண்ணுறது, இல்லை சார் மனைவி கூட்டிகிட்டு வெளியில் போனோமா, தலையெழுத்து, அவளை கல்யாணம் பண்ணிட்டேன், பாவம் அந்த பொண்ணை என் கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. சரி, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் குழந்தைகளை பார்த்துக்கணுமேங்கிற ஒரு மன வருத்தத்தோடையே பார்த்துப்பீங்க. என்கிட்ட பிறந்து பாவம் கஷ்டப்படுறது, எல்லாத்துலேயுமே ஒரு விரக்தி மனப்பான்மை. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த சனி சூரியன் சேர்க்கை உங்களுக்கு விட்டேத்தித்தனத்தை தரும். லக்னாதிபதியும் களத்திராதிபதியும் ராசியாதிபதியும் களத்திராதிபதியும் இணைந்து ராசியில் இருந்தாலோ 11ஆம் இடத்துல இருந்தாலோ சந்நியாச யோசனையை ஏற்படுத்தும். மனசுக்குள்ளார நான் ஒரு சன்னியாசிங்கிற மாதிரி வாழ்வீங்க. ஆனால் ஆசை நிறையா இருக்கும். உங்களுக்கு ஆசா பாசம் சந்தோஷம் எல்லாமே தேவை.
ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இந்த 14ஆம் தேதி வரைக்கும் சூரிய பயிற்சி வரைக்கும் இது இருக்க தான் செய்யும். அதன் பிறகு தான் உங்கள் மனசில் ஒரு தெளிவு வரும். உங்கள் குடும்ப தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரம் 14ஆம் தேதிக்கு மேலே அபரிமிதமான பண வருமானம் ஏற்படும். ஆனால் அதுக்கு முன்னாடி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். பணம் இல்லாட்டினா கூட சந்தோஷமாக இருக்கலாங்கிறத இப்போ நீங்கள் அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வகையில் இருக்குது. 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலத்தில் உங்களுக்கு குழந்தைகளால், உடன்பிறப்புகளால், வியாபாரிகளால் ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. கடன் பிரச்சனைகளும் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதியான குரு சுக்கிரனோட பரிவர்த்தனை செய்திருப்பதன் மூலமாக நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது உங்களுடைய தந்தை வழியில் வரக்கூடிய நிலம் சார்ந்த முதலீடுகளில் அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கோ வருமானம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குது. குடும்பத்தில் உறவுகளின் வருகை அதிகரிக்கும். குடும்பத்தில் வருமானம் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி உறவுகளின் வருகையும் ஜாஸ்தியாகும். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த மச்சனோ இல்லை சொந்த தம்பியோ வரமாட்டான். அப்போ ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் தம்பியோடைய மச்சானோடைய ஒய்ஃப் வந்து நிற்பா. அந்த அளவுக்கு உறவு, அதாவது நான் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் கூட வந்து நிற்பாங்கன்னு சொல்கிறேன். இதில் உடனே மச்சானோட ஒய்ஃப்னா என் மச்சானோட தங்கச்சி தான்னு கேள்வி கேட்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அவங்க கூட உங்கள் வீட்டில் வந்து தங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளின் வருகை சங்கமம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு செய்யணும். குறிப்பாக இந்த விநாயகர் வழிபாடை தவிர சமோகன கோபாலன் அல்லாட்டி அர்த்தநாரீஸ்வரர். ஏன் அப்படின்னா ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு. இந்த ஒற்றுமைத்தன்மை வரும்பொழுது தான் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வரும். நம்ம சின்னதாக கிண்டலாக சொல்லுவோம், நீ இப்படி பண்ணியே அப்படின்ட்டு. அவங்க அதுக்கு திருப்பி குத்தலாக பேசுவாங்க. இது சண்டை சச்சரவாக மாறாமல் இருப்பதற்கு சமோகன கோபாலன் அல்லது அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு கூடவே விநாயகர் வழிபாடும் செய்வதன் மூலமாக குடும்ப அமைதி ஏற்படும். மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்து வரைக்கும் சந்திரன் டிராவல் பண்ண போகிறாரு. இந்த வாரத்தில் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான வாரம். குடும்ப சந்தோஷம், தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல், உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள். உடன்பிறப்புகள் சந்தோஷமான செய்திகளை தருவார்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, உபதேச தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாரமாக இருக்குது. வருமானம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும், அலைச்சலை ஏற்படுத்தும். அதனால் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எங்கே வேலை பண்ணாலும் சந்தோஷமாக இருக்கும்போது சில அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை, அன்வான்ட் சர்க்காஸ்டிக் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதனால் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்திக்கிட்டு சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பிரிந்த அல்லது விட்டு சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி வந்து நட்பு பாராட்டுவதற்கு முயற்சிகள் எடுப்பார்கள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் மட்டுமே மிஞ்சக்கூடிய வாரமாக இருக்கும். குழந்தைகள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகள் நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், உன்னை வச்சு தூக்க போகிறேன், தாக்க போகிறேன்னு சொல்லுவான். ஒன்றும் வரமாட்டான். அவனுக்கு அதோட பெருசாக தலைபோகிற பிரச்சனை அவனுக்கு அங்கே இருக்குது. இதனால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி வரும். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். செலவுகள் படிப்படியாக குறையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. சூரியன் விரயஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ஸோ யூ வில் பி தி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் தான் அங்கே எந்த இடத்துக்கும் தலைமை பண்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருப்பீங்க. வியாபாரமாகட்டும், கலைத்துறையாகட்டும், எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் முன்னாடி நிற்பீங்க. உங்களுடைய முகத்துக்காக தான் அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கும், அடுத்தவர்கள் மரியாதை கொடுப்பார்கள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி நண்பர்களுக்கு செலவுகள் குறைகின்ற வாரமாக இருந்தாலும் வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கோங்க. உங்கள் பதவி சார்ந்த விஷயங்களில் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு, செய்யக்கூடிய வேலையில்
டென்ஷன் அதிகரிக்கிறதுக்கோ இல்லை உடல் சோர்வு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துலேருந்து தசமஸ்தானத்தை பார்க்குறாரு. உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை. இதில் 7ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால உங்களுக்கு பைல் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, மோஷன் போகிற இடத்துல கொப்பளம் வருது, இந்த மாதிரி சூட்டு கொப்பளங்கள் மறைவு ஸ்தானங்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடம்பை சூடு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பிரார்த்தனை பண்ணால் நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். ஒன்றா சுவாமிமலை முருகனை வழிபடுங்கள், இல்லாட்டி திருப்பரங்குன்றம் முருகனை வழிபடுங்கள். உங்களுக்கு மன அமைதி ஏற்படுவது மட்டுமல்லாமல் ஆரோக்கிய முன்னேற்றமும் ஏற்பட்டு தெளிவான சிந்தனை ஏற்படும். இதன் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.